காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். முத்து வா, அங்க வச்சுதான் மாலை போடணும். வா கிளம்பு. வாங்கடா போலாம். போலாம்னே, நாங்க கூட்டிட்டு வரோம்னே. ரூபா, என்ன ரூபா இப்படி ஆயி போச்சு? உங்க அப்பா என்ன இப்படி பண்ணிட்டாரு? நீங்க எதுக்கு அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் ரூபா, உனக்கு வருத்தமா இல்லையா? இல்ல, திடுதிப்புன்னு ஒரு வாரத்துல கல்யாணம் வைக்கவும் எனக்கே ரொம்ப பதட்டமா தான் இருந்தது. இப்ப ஒரு மாசம் தள்ளி போயிருச்சுன்னதும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. உங்ககிட்ட நல்லா பேசி பழகிக்கலாம் பாத்தீங்களா? அப்போ உனக்கு வருத்தமாவே இல்லையா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? கல்யாணம் என்ன நின்னா போயிடுச்சு? ஒரு மாசம் தள்ளி தானே போயிருக்கு. நீங்க எதுக்கு இதை நினைச்சு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? கொஞ்சம் சிரிங்களே. அப்படியா சொல்ற ரூபா? ஆனா நான் உன்கிட்ட போன் நம்பர் கேட்டதுக்கு கூட நீ இன்னும் தரல பத்தியா? தர்றேன். நிஜமாவா? நான் வீட்டுல கேட்டுட்டு தர்றேன்னு சொன்னேன். நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. அப்போ இந்த ஒரு மாசமும் நம்ம பேசலாமா? கண்டிப்பா பேசலாம். ரூபா, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இந்த ஆரம்பிச்சிட்டான். அடே சுப்பு, உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? போ போய் உட்காரு. ஹலோ தாதா, என்ன? போடு தாத்தா, நடு மண்டையில நச்சுன்னு 4 போடு, சேர்த்து போடு. எப்ப பார்த்தாலும் யாரையாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறது வேலை. ஏய், என்ன என்ன? ரூபா, வா நம்ம அங்கிட்டு போயிடலாம். ஏய் விக்கிங்க. அதத்தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க பின்னாடி தானே சுத்திக்கிட்டே இருப்பான். எங்க அவனை? என்கிட்ட கேக்குற? அவன் உன் பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் எங்க என் பின்னாடி சுத்துவான்? நான் தான் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பேன். ஆமா, எங்க அவனை? அது சரி, நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேக்குறியா? எங்க அவனை? நான் நேத்துல இருந்தே அவனை பார்க்கல. நானும் நேத்துல இருந்தே அவனை பார்க்கல. நானும் நேத்துல இருந்தே அவனை பார்க்கல. எந்த மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கானோ தெரியல. நான் அவனை வேற போய் தேடி பார்க்கணுமா? போன் போட்டு பார்க்க வேண்டியதானே? போன் அடிச்சா எடுக்கவே இல்ல, ரிங் போய்கிட்டே இருக்கு. எங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி, நான் ஒரு போன் போட்டு பாக்குறேன். பேத்தி, அவன் என்னதேன்னு சொல்றான்? உன்னை கட்டுவானாமா என்னமா? அதெல்லாம் கட்டுவான் தாத்தா. கட்டாம அவன் எங்க ஓடிடுவான்? அவனை முதல்ல கட்டாம யாரு விட்டது? என்னே, வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? மரகதம், நான் வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. உள்ள இருந்தனே, கவனிக்கல, மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அதான் வாசல்ல கருப்பை நிக்கிறான்ல, எல்லாரையும் வாங்கன்னு கேட்டான். சரி சரி சரிங்கண்ணே. அவன் வாசல்ல நிக்கிறான்ட்டு நான் உள்ள வேலையை பார்க்க போனேன். சரி சரி, இருக்கட்டும். கல்யாண வேலைன்னா எல்லாத்தையும் தானே பார்க்கணும். வர்றவங்களையே வாங்க வாங்கன்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? அப்புறம் கடைசி கல்யாணம், ஒரு வழியா பிள்ளைகளை எல்லாம் கரை சேர்த்துட்டீங்க. ஆமா ஆமா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். காதல் கல்யாணமாம்ல? ஆமா ஆமா, எனக்கு அப்பவே தெரியும். நம்ம ஊர் திருவிழா நேரத்துல இந்த பொண்ணு பின்னாடியே உங்க மகன் சுத்திக்கிட்டு இருப்பான். நான் பார்த்திருக்கேன். ஆனா தாத்தா, கருப்பண்ணன் காதலிக்கிற காலத்துல இருந்து உங்களுக்கு இதேதான் வேலை, இதேதான் டைலாக். என்ன மாத்தவே மாட்டீங்க. இதையும் விட மாட்டேங்கிறீங்க. வீரா, முத்து என்னையா செய்யறான்? ரெடி ஆயிட்டானா? அம்மா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. முத்துக்கால என்ன வாழை மரத்துக்கு தாலி கட்ட போறாரு. வாங்க, மேடைக்கு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன். வாரேன் பிள்ளை, வாரேன். நீ முன்னாடி போ, இந்த வாரேன். டேய் தாயி, ஐயாவை கூட்டிட்டு இந்த இங்க உட்காரு. என்னடா, நான் இந்த வாரேன். சரிங்க தே. இந்த நான் வந்துடுறேன். சரி அண்ணே, இருங்க, நான் இந்த வாரேன். பாருங்க பாருங்க, வேலையை பாருங்க. மயிலம்மா வாங்க. நேத்தே வருவீங்கன்னு நினைச்சேன். நேத்தே வரணும்னு நினைச்சேன். வேலை ரொம்ப அதிகமா இருந்ததுனால வர முடியல. அதே விடிய காலம் பஸ்ஸுக்கு ஏறி கிளம்பி வந்தேன். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். எங்களுக்காக ரொம்ப சிரமப்படுறீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நான் அந்த வாரேன், செத்த வாரேன்.
பாருங்க பாருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் அந்த மயில பாத்துட்டு வரேன். எங்க இருக்கா? அந்த பொண்ணு ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருக்காங்க எல்லாரும். போங்க அங்க போங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன இவங்களை யாரும் தெரியுதா? தெரியுது. நம்ம கருப்பன் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்களே, உங்க மருமகளுக்கு மைனிகாரி அவங்க அம்மா, கரெக்டா? ஆமா ஆமா. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இந்த வாரேன். மாப்பிள்ளையாண்டான வர சொல்லுங்க, நாளை ஆயிடுது. எம்மா சித்தே, அந்த மாப்பிள்ளையாண்டானுக்கு பக்கத்துல இருக்கிற குத்து விளக்க அந்த பக்கம் நகட்டி வச்சிருங்கோ. மாப்பிள்ளையாண்டானோட தாய் மாமன் அத்தைய வர சொல்லுங்க. அப்புறம் மாப்பிள்ளையாண்டானுக்கு மச்சான் தரர் இருக்கிறாரா? இருக்காங்க சாமி, இருக்காங்க. டேய் பாப்பா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாடா தாயி. அந்த மாலையை எடுத்து மாப்பிள்ளையாண்டானுக்கு தாய் மாமன் கையில கொடுத்து மாப்பிள்ளைக்கு போட சொல்லுங்க. அந்த மாங்கல்யத்தை கையில எடுங்க. ஏமா மாப்பிள்ளையாண்டானுக்கு அக்கா எடுமா. மாமா பிடிங்க மாமா. மாப்பிள இந்தாடா எடுத்து கட்டு. கெட்டி மேளம் கெட்டி மேளம். தங்கப்பிள்ள என்னடா இன்னும் ஒண்ணும் கேட்கலையேன்னு பார்த்தேன். ஆமாங்க, நம்ம கல்யாணத்தப்பவும் நீங்க வாழை மரத்துக்கு தாலி கட்டினீங்க இல்லங்க, அது எதுக்குங்க? உங்க பக்கத்துல பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க. பெரியம்மா பெரியம்மா, என்ன எதுக்கு பெரியம்மா வாழை மரத்துக்கு தாலி கட்டுறாங்க? கல்யாண பொண்ணுக்கு தானே கட்டணும். அதாவது மாப்பிள்ளையோட ஜாதகத்திலையும் பொண்ணோட ஜாதகத்திலையும் ஜோசியர்களுக்கே தெரியாத அளவுக்கு ஏதாவது தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி வாழை மரத்துக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணுனா அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம வழக்கத்துல கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழை மரத்துக்கு தாலியை கட்டி தோஷத்தை நிவர்த்தி பண்றாங்க. அத மாப்பிள்ளைக்கு தாய்மாமா இருந்தாங்கன்னா அவங்க கையால எடுத்து மாப்பிள்ளைக்கு கொடுத்து இந்த மாதிரி தாலியை கட்டணும். கணக்குக்கு இதுதான் மாப்பிள்ளைக்கு முதல் கல்யாணம். இதுல வந்து தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அப்ப வெண்ணிலா காலத்துல தாலி கட்ட போறது வந்து 2ஆம் கல்யாணம் மாதிரி தான். ஒரு மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணம் அப்படிங்கும்போது கண் திருஷ்டி அதெல்லாம் இருக்காதுல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி. ஓ அப்படியா? அப்படின்னு நான் ஒரு தடவை சந்தேகம் கேட்கும் போது எனக்கு ஒரு வயசான பாட்டி சொன்னது. அதை இப்ப நான் கேட்டு நீங்க எனக்கு சொல்றீங்க, என்ன தெரியுமா? ஆமா ஆமா. அடுத்து என் தம்பி வெண்ணிலா காலத்துல தாலியை கட்டும் போது இந்த வாழை மரம் சண்டைக்கு வராம இருந்தா சேர்த்தேன். எங்க மைனிக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் தோணும். ஆமாத்தா, அப்ப இந்த வாழை மரம் தானே என் தம்பிக்கு முத பொண்டாட்டி. அதுக்காகத்தான் நாங்க விவரமா தோஷம் கழிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராம வாழை மரத்தை கொண்டு வந்து வச்சு தாலி கட்டி இருக்கோம். அது வாய் பேசாதுல்ல. அரிய கண்டுபிடிப்பு. திரும்பு வாங்க மைனி. தங்கப்பிள்ள சந்தேகம் தீர்ந்துருச்சா? தீர்ந்துருச்சுங்க. சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணுக்கு தாய் மாமனை வர சொல்லுங்க, மாலை போட. மலரு போமா, போய் பொண்ணை அழைச்சிட்டு வா. பாப்பா நீயும் போடா. அண்ணன் தான் போயிட்டு வரேன். மைனி வாங்க. மாப்பிள பொண்ணுக்கு தாய் மாமனை கூப்பிடுங்க. அண்ணாச்சி, வெண்ணிலா தாய் மாமன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. சரி. திருநாள் பூசணும்ல. திருநாளெல்லாம் அப்புறம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் பூசிக்கிடலாம். போட்டாவெல்லாம் நிறைய எடுத்துக்கிடட்டும். இப்ப பூசி பூசி மேக்கப்ப பூரா அழிச்சு விட்டுருவீங்க. அப்புறம் தாய் மாமனா அப்புறம் ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? அண்ணாச்சி அதான் காலில் விழுந்திருக்காங்கல்ல, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல திருநாள் பூசணும்ல. தம்பி நீ எதுவும் சொல்றியா இல்ல நான் சொல்ல வாடா? பல்ல பல்ல காட்டிக்கிட்டு ரொம்ப நல்ல மாதிரியே நடிக்கிற. ஏய், இப்ப நீ அமைதியா இருக்கியா என்ன?
அந்த துறைய ஆசீர்வாதம் பண்ண சொல்லுடா. அந்த பிள்ளை எவ்வளவு நேரம் தான் காலில் விழுந்திருக்கும். இவர் திருநாறு இல்லாம ஆசீர்வாதம் பண்ண மாட்டாராக்கும். பண்ண சொல்லு. என்ன சொல்றாங்க? திருநாடு எடுக்க போயிருக்காங்களா? இல்ல அண்ணாச்சி, பார்லர்ல இருந்து வந்து மேக்கப் பண்ணி விட்டுருக்காங்க பாத்தீங்களா, அதான் மேக்கப் எதுவும் கலைஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இல்லைன்னா போட்டோவுக்கு ஃபேஸ் நல்லா விழாதான். என்னமோ சரி, அப்ப அவ்வளவுதானா? ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க அண்ணாச்சி. சரி, நல்லா இரு என் அக்கா மகளே, நல்லா இரு. எந்திரிமா, எந்திரி. கொழுப்ப பாரு அந்த ஆளுக்கு. பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து காலில் விழுந்தா நல்லா இருக்கும். என்ன மாடு விழுந்துருவியா? அக்கா, அவனை நோண்டிக்கிட்டே இருக்காத. இல்லடா, இந்த மாடு இன்னைக்கு எல்லார் காலையும் விழுந்து விழுந்து எந்திக்க போகுது. அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தானே இருக்கு. அதை நான் தினமும் 4 தடவை போட்டு போட்டு பார்ப்பேன். என் காலையும் விழுவேலடா. நீ அடங்கவே மாட்ட என்ன? தம்பி, என் காலில் தான் முதல்ல விழுகணும். என்ன அம்மாவுக்கு அடுத்து விழுந்தா எவ்வளவு தருவேன்? 5 பைசா கூட தரமாட்டேன். ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணுவேன். என் ஆசீர்வாதமே ரொம்ப காஸ்ட்லி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சரி, பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க, நேரம் ஆகுது. பெண்ணிலா வா, மெதுவா நட. சேலை எதுவும் தடுக்கி விட்டுறாம பார்த்து நட. சரிங்கக்கா. தம்பி வாயா. இவன் என்ன மூளைக்கு மூளை நின்று அந்த பொண்ணு கூடயே பேசிக்கிட்டு இருக்கான். டேய் சுப்பு இங்க வா. என்னடா? ஏண்டா மாடிக்கு போனா அங்கேயும் அந்த பொண்ணு கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க. அங்க வரட்டி விட்டு இப்ப இங்க ஓரமா வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட தானடா பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுடா, வேண்டான்னு சொல்லல. உன் கூட அவன் வந்திருப்பான்னு நினைச்சு நான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா உன் கூட அவன் வரல. அந்த குதிரவாள் பிள்ளைகிட்ட காட்ட அவன் எனக்கு தெரியாது, நான் நேரத்துல இருந்தே பாக்கலங்கிறா. நானும் அன்னைக்கு சாயங்காலம் மாடியில உட்காந்து பேசுனதுல இருந்து அதுக்கப்புறம் அவனை பார்க்கலடா. அவன் பெரும்பாலும் உன் கூட ஓ ரூம்ல தானடா தூங்குறான், எல்லாம் செய்யறான். அதான் உன் கூட இருப்பான்னு நினைச்சேன். இல்லடா, அன்னைக்கு சாயங்காலம் அவன் என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. நான் அவன் உன் கூட இருப்பான்னு நினைச்சேன். நான் தான் அவன் கூட இப்ப சரியா பேசுறதே இல்லையே. ஆமாடா, என் கூடயும் பேசுறது இல்ல. அவன் கூட பிறந்த தம்பி அவன் கூடயும் பேசுறது இல்ல. அப்படி என்னடா அந்த கருப்பை உனக்கு முக்கியமா போயிட்டான்? இவ்வளவு சொல்றேன், இன்னமும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு உன் விஷயம் மட்டும் முக்கியமா தெரியுதாடா? சரி, இப்பதான் அந்த பொண்ணு கூட பேசிட்டே, அந்த பொண்ணு நம்பர் வாங்கிட்டே, அந்த போன்ல பேசிக்கலாம்ல. இப்ப விக்கி எங்கன்னு பாருடா. உங்க அம்மா அப்பாக்காவது போன் போட்டு கேளு இருக்கானான்னு. அவனுக்கு போன் போட்டு பாத்தியாடா? என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? நான் அவனுக்கு எத்தனை தடவை போன் போட்டு பார்த்துட்டேன். ரிங் போய்கிட்டே இருக்குடா. இரு நான் எங்க அம்மாவுக்கு தான் கால் பண்றேன். ஏமா, விக்கி எங்க இருக்கானாமா? ஏன் கூட இல்லம்மா. அரவிந்த் கூட இல்ல. அரவிந்த் என்கிட்ட கேக்குறான். அதாம்மா, இப்போலாம் அவன் அரவிந்த் கூட தானே தங்குறான். அதனால நானும் அவனை தேடல. அரவிந்த் கூட இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்துல இருந்து நீங்களும் பாக்கலையா? இல்லையம்மா, என் கூட இல்லம்மா, அரவிந்த் கூட இல்ல. அடே என்னடா? வீட்லயும் இல்லையாண்டா? என்னடா உங்க வீட்லயும் இல்ல, நானும் பாக்கல, நீயும் பாக்கல, அந்த குதிரவாள் பொண்ணும் பாக்கல. அப்ப எங்கடா போனா? என்னன்னு தெரியலையே. ஏமா, அவனுக்கு போன் போட்டு பாத்தீங்களாமா? போன் வீட்டுலதான் இருக்கா? சரிம்மா, நான் பாக்குறேன், வைங்க. அவங்களுக்கும் தெரியலையாண்டா? ஏண்டா இப்ப கூட கவலைப்பட மாட்டியாடா? என்னடா சொல்ற? என்னடா? அடே, அவனை நேத்துல இருந்து காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. கூட பிறந்த உனக்கு கொஞ்சம் கூட துடிக்கலையாடா? இல்லடா, அவன் எங்க போயிட போறான்? அவன் என்ன சின்ன பையனா? ஹலோ, ஆமா, சுப்பிரமணி தான். நீங்க? ஆமா எங்க? இந்த வர்றேன். இந்த வந்துட்டேன். சுப்பு, என்னடா? என் கூட வாடா. என்னன்னு சொல்லுடா. வாடா, என் கூட வா, போகும்போது சொல்றேன். சரி வா. நாச்சியாரக்கா, மயிலுக்கு சேலைய பத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல. வளர்மதிக்கும் மயிலுக்கும் 2 பேருக்குமே அசல் பட்டு. மைனி, இன்னும் கீழே ஒரு 2 இடத்துல மட்டும் ஊக்கு குத்துனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வளரு, இப்பவே உனக்கு கரெக்டா எல்லா இடத்துலயும் பின்னு குத்தி சரியா தான் கட்டி விட்டுருக்கேன். அப்படியே விட்டுரு. ஆனா இந்த சேலை ரொம்ப வெயிட்டா இருக்கு மைனி. உங்க சேலை எப்படி இருக்கு? எனக்கும் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. பெரிய பாடுற பத்தியா? நீங்க ஏன் மைனி சிங்கிள் ஃபிளீட்லயே கட்டுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து நல்லா தானே கட்டி இருந்தேன். உங்க அண்ணன் தான் இப்படி கட்ட சொல்றாரு. அதான் மைனி, லேசா வவுறு தெரிய ஆரம்பிக்குதுல, அதான் அண்ணன் அப்படி கட்ட சொல்றாரு. ஆமா.
மயிலே உங்க அம்மா வந்திருக்காங்க பாத்தியா? பாத்தேன். அம்மா எங்க உங்களை காணும்? அங்க சமந்தாரங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்க சித்தி வீட்ல இருந்து யாரையுமே காணும். பத்திரிக்கை வச்சாங்களா என்னன்னு தெரியல. யாரு நம்ம அந்த ஐச பொண்ணு வாக்க வந்தாங்களே அவங்க தானே? அவங்க தான்க்கா. நேத்தும் ஆள் தெரியல, இன்னைக்கும் இன்னும் காணும் பாத்தீங்களா? அதானே நான் நேத்தே வருவாங்கன்னு நினைச்சேன். அந்த பையன் கூட வரலையே. அந்த பையன் மலர் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டு தானே? ஆமா, மூத்தவன் மலர் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டு, இளையவன் இந்த மலர் கொழுந்தனுக்கு ஃப்ரெண்டு. அதானே என்ன ஆளை காணும்? ஒருவேளை பத்திரிக்கை வைக்கலையோ? அதை எப்படி வைக்காம இருந்திருப்பாங்க? இந்த என் தம்பி எல்லாம் வந்திருக்கான்ல. எங்க சித்தி வீட்டுல ஒரு பையன் பேயும் கெஸ்டா குடியிருக்கா, அப்படி அவரே வந்திருக்காரு. அதை எப்படி எங்க சித்தி வீட்டுல கூப்பிடாம இருப்பாங்க? அதான் காணுமேன்னு பார்த்தேன். வருவாங்க வருவாங்க, அவங்களுக்கு என்ன வருத்தமோ. என்ன நாச்சியாரு தெரியாத மாதிரி அவங்களுக்கு என்ன வருத்தமோங்கிற? அப்புறம் என்னக்கா, எங்க சித்தி வீட்டு விஷயத்தெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியுமா? என்கிட்ட தானே நாச்சியார் சொல்ல போற? ஆமாக்கா, எங்க சித்தி வீட்டுல நாளைக்கு கல்யாணமாவில இருந்தது. இல்லாட்டி நான் நேரம் இங்கேயா இருப்பேன், அங்க இருப்பேன். திடீர்னு பொண்ணு வீட்டுல இருந்து வந்து கல்யாணத்தை 1 மாசம் தள்ளி வச்சுக்கிடலான்ட்டாகலாம். ஏன் நாச்சியாரு, உன் தம்பிக்கு ஜாதகத்துல எதுவும் தோசை இருக்குமோ என்னமோ பார்க்க சொல்லுங்க. கல்யாணம் தட்டி போய்கிட்டே இருக்கு பத்தியா? ஆமாக்கா, இந்த கல்யாணத்துக்கு வராங்களான்னு பார்க்கணும். வரலன்னா அப்படியே கல்யாணம் முடிஞ்சதும் எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு அவளை பார்த்து ஆறுதலா 2 வார்த்தை சொல்லிட்டு அப்படியே அங்க ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணும். அதை என்னன்னு பாரு. ஏன் வள்ளி, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கலக்கலா இருக்கு. ஆமா, அந்த குமார் தம்பிக்கு உன் மூத்த மாப்பிள்ளைக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்திருக்கீங்க போல. ஆமா அண்ணாச்சி, நான் ஜவுளி கடைக்கு கூட போகவே இல்லை. நான் அந்த மாப்பிள்ளைக்கு வீடு கட்டுறோம்ல, அந்த வேலையை அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க என்னைய கேட்காம எனக்கு இதே மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்குல்ல? அருமையா இருக்கப்பா. ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம யூத் தானே அண்ணாச்சி, இந்த மாதிரி தான் பிள்ளைய பிறக்க போகுது. நம்ம எப்பவுமே யூத் தாயா. அதை சொல்லுங்க. சரி வரீங்களா? அங்க மேடைக்கு பக்கத்துல போய் நிப்போமா? அங்க எங்கய்யா இடம் இருக்கு? அதனாலதான் நானே இந்த பக்கம் வந்து நிக்கிறேன். நம்ம இருக்கிற உடம்ப வச்சுக்கிட்டு அங்க போய் எதுக்கு இடிச்சுக்கிட்டு நிக்கணும்? தாலி கட்டி முடிச்சாச்சுன்னா கூட்டம் அப்படியே மெல்ல கலைஞ்சிரும். அப்புறம் அப்படியே போய் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு சாப்பிட்டு அப்புறம் செத்த உட்காந்துருப்போம். நாச்சியாரக்கா வீட்டுக்காரரை காணும். நேத்து நைட்டு வரைக்கும் 2 நாளா இங்கதானே கடந்தோம் எல்லாரும். இன்னைக்கு அர்ஜென்டா அவருக்கு வேலை வந்துருச்சு மில்லுல. ஷிப்ட் மாத்திராலும் இன்னைக்கு அவசரமா லீவ் போட்டு போயிட்டாராம். அதனால இவரை வர சொல்லிட்டாங்கன்ட்டு புலம்பிக்கிட்டே போயிருக்காரு. டே ஷிப்ட் தானே, சாயங்காலம் போல வந்துருவாரு. ஸ்வீட்டு சாப்பிடுறதுக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து. என்ன வள்ளி? போவோம் போவோம், வரட்டும். உங்க மாமியா வந்திருக்காங்க? ஆமா, இந்த இப்பதான் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஏமைனி, உங்களுக்கு இப்ப 4வது மாசம் பிறந்துருச்சு. 7 மாசத்துல உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவீங்களோ? ஆமா வளரு, போயிருவேன். மைனி, அப்ப நான்லாம் என்ன செய்யறது? நீ என்ன செய்யறதுன்னா நீ உன் வீட்ல இரு. மயிலு, நீ எதுக்கு இங்க நிக்கிற? போ, வள்ளியை கூட்டிட்டு அங்க மேடைக்கிட்ட போய் நில்லு. இல்லத்தே, அங்க ரொம்ப கூட்டமா இருக்குல்ல, கூட்டத்துல போய் இடிச்சுக்கிட்டு நிக்க வேண்டாம்னு உங்க மகன் தான் இங்க நிக்க சொல்லி இருக்காரு. அப்படியா? சரி நில்லு. சரி அம்மா, நீ மைனி கிட்ட நில்லு. வெற்றி அப்பமே என்னை கூப்பிட்டாரு, நான் அவர்கிட்ட போய் நிக்கிறேன். என்னத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அங்கே நில்லு. ஏத்தே, ஏன்தே அவ போய் நிக்கட்டும் மாப்பிள்ளை கிட்ட. ஆமாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கே நிக்கட்டும். வளரு, நீ இங்கே நில்லு. ஏம்மா, வெற்றி அப்ப விடிச்சு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருமா. நான் தான் மைனி தனியா நிக்கிறாங்களேன்னு மைனி பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தேன். அதான் அங்க கூட்டமா இருக்குல்ல, அப்புறம் போகலாம். இப்ப இங்க நில்லு. இல்லம்மா, மலரும் அப்பதை விடிச்சு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பின்னாடி நிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தாலிக்கு முடிச்சு அவங்க நாத்தனா தானே போடணும். நீ அங்க போய் நின்று என்ன செய்ய போற? சும்மா இங்க நில்லு. இந்த தாலி கட்ட போறாங்க போலையில. ஏக்கா, தாலி கட்ட போறாங்க போலக்கா. உங்க அம்மாவை இங்க பக்கத்துல வந்து நிக்க சொல்ல வேண்டியதானே பாப்பா? நானும் சொல்லிட்டேன், தம்பியும் சொல்லிட்டான் மாமா. அவங்க வரமாட்டேன்ட்டாங்க, அங்கதான் நிப்பாங்களாம். வெண்ணிலாப்பா, நீங்களாவது இங்க வாங்களேன். நானும் கூப்பிட்டு பாத்துட்டேங்க, அப்பதை விடிச்சு வரவே மாட்டேங்கிறாங்க 2 பேரும். ஏய் பேபி, ம், ஏன் பேபி சைலண்டாவே இருக்க? ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு முத்து. உனக்கா? ஏன் எனக்கு தான் இருக்க கூடாதா? எல்லா பொண்ணுக்கும் இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கா? ம். என்ன முத்து சிரிக்கிறீங்க? என்னே வாங்கண்ணே வாங்கண்ணே, இவ்வளவு நேரமாண்ணே. மைனி எங்கண்ணே காணும்? நேரத்தை விடிச்சு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம்னே. வாங்கண்ணே, உட்காருங்க, வாங்க, முன்னாடி இடம் இருக்கு, வாங்க. என்ன கூப்பிட கூப்பிட நிக்காம போறாரு? கோவமா வேற போறாரு. சார், பரசுராம் சார்.
சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க. வாங்க அண்ணாச்சி. டேய் எந்திரா